அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் ஜி.ஆர். ரவீந்திரநாத், பொதுச் செயலாளர், சமூக சமத்துவத்துக்கான டாக்டர் சங்கம். டாக்டர் ஏ.ஆர். சாந்தி, மாநில செயலாளர், சமூக சமத்துவத்துக்கான டாக்டர் சங்கம். டாக்டர் கார்த்திகேயன், டாக்டர் ராஜகோபால் உயர் சிறப்பு மருத்துவ படிப்புக்காக தேர்வு எழுதி அந்த படிப்புக்காக இடம் கிடைப்பதற்காக காத்திருக்கக்கூடியவர்கள். நீண்ட நாட்களுக்கு பிறகு ஊடகவியலாளரை சந்திக்கின்றோம். மிக முக்கியமான மருத்துவத்துறை பிரச்சனைகள் இருந்துள்ளது. இது குறித்து தமிழ்நாடு அரசும் ஒன்றிய அரசும் உடனடி கவனத்தை செலுத்தி தீர்க்க வேண்டியது அவசியமாகும். எனவேதான் தமிழ்நாடு அரசு மற்றும் ஒன்றிய அரசுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கோம். குறிப்பாக DMMCH என்று சொல்லக்கூடிய உயர் சிறப்பு மருத்துவ படிப்புகள், இந்த படிப்புகளில் தமிழ்நாட்டின் உரிமை முழுமையாக பறிபோய் கொண்டிருக்கிறது. ஏற்கனவே MBBSல 15 விழுக்காடு இடங்களில் ஆல் இந்தியா கோட்டாக்கு வழங்கி வருகிறோம். PG என்று சொல்லக்கூடிய முதுநிலை மருத்துவ படிப்புல 50 விழுக்காட்டை வழங்கி வருகிறோம். 2016 முன்பு வரை உயர் சிறப்பு மருத்துவ படிப்புகளில் 100 விழுக்காடு இடங்களும் தமிழ்நாட்டு மருத்துவர்களுக்காக மட்டுமே இருந்தது. அதில் 50 விழுக்காடு அரசு மருத்துவர்களுக்கும் மீதி 50 விழுக்காடு பொது போட்டிக்காக இருந்தது. அதில் தனியார் மருத்துவர்கள் போட்டி போட்டு அதில் இடங்களை பெற முடியும். இவ்வாறு தமிழ்நாட்டில் நீண்ட காலமாக இருந்ததன் காரணமாக அதிகமான உயர் சிறப்பு மருத்துவ படிப்புகள் தமிழ்நாட்டில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரியில் இருந்ததன் காரணமாக, தனியார் மருத்துவர்கள் இருந்ததன் காரணமாக தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசு மருத்துவக் கல்லூரிகளிலும் ஏராளமான உயர் சிறப்பு மருத்துவ படிப்பு குறித்த மருத்துவர்கள் பணியாற்றி வருகிறார்கள். அவர்களுடைய சேவை ஏழை எளிய மக்கள் கிடைக்கிறது. அதுவே தமிழ்நாட்டில் ஏராளமான தனியார் மருத்துவமனைகளும் இருக்கிறது. தனியார் மருத்துவமனைகளுக்கு தேவையான உயர் சிறப்பு மருத்துவ படிப்பு முடித்த மருத்துவர்களும் பணியாற்றுகிறார்கள். எனவே தனியார் துறை, அரசு மருத்துவமனை இரண்டிலுமே உயர் சிறப்பு மருத்துவ சேவை என்பது மக்களுக்கு கிடைத்திருக்கிறது. குறிப்பாக அரசு மருத்துவமனைகளில் உயர் சிறப்பு மருத்துவ படிப்பை தமிழ்நாட்டு மருத்துவம் படிக்கின்ற பொழுது, அவர் மீண்டும் அரசு வேலையிலே நீடிக்கின்ற பொழுது, உயர் சிறப்பு மருத்துவத்திற்காக அரசு மருத்துவரை நம்பியிருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு மிகப்பெரிய உதவியாக இருந்தது. அப்படிப்பட்ட சூழல்ல 2016 உச்ச நீதிமன்றம் ஒரு மோசமான உத்தரவின் மூலமாக டொமிசிலரி ரிசர்வேஷன் கூடாது, மாநில அரசுகள் தங்களுக்கென உயர் சிறப்பு மருத்துவர்களை வைத்துக் கொள்ளக்கூடாது என்று சொல்லி ஒரு தீர்ப்பை வழங்கி ஒரு உத்தரவை போட்டு, அதன் மூலமாக நம்முடைய இடங்கள் 100 விழுக்காடு இடங்களையும், உயர் சிறப்பு மருத்துவர்களில் 100 விழுக்காடுகளையும் ஒன்றிய அரசு பறித்து விட்டது. உச்ச நீதிமன்றம் உதவி செய்தது. எனவே அதன் காரணமாக தமிழ்நாட்டின் உரிமை முற்றிலுமாக உயர் சிறப்பு மருத்துவ பிரிவில் பாதிக்கப்பட்டது. எனவே தொடர்ந்து ஒன்றிய பாஜக அரசு இளநிலை, முதுநிலை, உயர் சிறப்பு மருத்துவ படிப்புகளில் மாநில உரிமைகளை பறிக்கக்கூடிய ஒரு போக்கை பார்க்கின்றோம். ஒன் நேஷன் ஒன் ஹெல்த் சிஸ்டம் என்ற அடிப்படையில் ஒன்றிய அரசு 2030 உருவாக்க முயற்சி செய்கிறது. எனவே அனைத்து மருத்துவ நிலையங்களுமே தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வர வேண்டும் என்ற முயற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். 2 ஆண்டுகள் முன்பாக MBBS தமிழ்நாடு அரசு உட்பட மாநில அரசுடைய கட்டுப்பாட்டில் உள்ள இடங்களில், அதாவது மாநில அரசின் சொந்தமான மருத்துவர்கள் இருக்கக்கூடிய MBBS இடங்களுக்கும் ஒட்டுமொத்தமாக நாங்களே மாணவர் சேர்க்கை நடத்துவோம் சொல்லி ஒன்றிய அரசு சுற்றறிக்கை அனுப்பியது. அவ்வாறு கவுன்சிலிங் நடத்துவது நீங்கள் நோடல் ஆபீசர் அனுப்புங்க என்று சொல்லி ஒன்றிய அரசு சுற்றறிக்கை அனுப்பினார்கள். இது என்ன அர்த்தம்னாக்க, MBBS 100 விழுக்காடு இடங்களை நானே அட்மிட் பண்ணுவேங்க என்ற அடிப்படையில் அவங்க அந்த இடங்களே பதிக்கிறாங்க. எனவே அது எங்களுடைய சங்கத்தின் சார்பாக நாங்கள் போராடி அதை தடுத்து நிறுத்திக்கின்றோம். இதெல்லாம் எதற்காக சொல்லியிருந்தோம் சொன்னால், மருத்துவக் கல்வியில இளநிலை, முதுநிலை, உயர் சிறப்பு மருத்துவ படிப்புகளில் முழுமையாக மாநில உரிமைகளை பறிக்கின்ற செயலை ஒன்றிய அரசு செய்கிறது. இது மாநில உரிமைகளுக்கு எதிரானது, மாநில சுகாதார கட்டமைப்பு எதிரானது, மாநில மக்களுடைய நலனுக்கு எதிரானது. இந்தியாவிலேயே அதிகமாக உயர் சிறப்பு மருத்துவ படிப்புகள் தமிழ்நாட்டில் தான் இருக்கிறது. தமிழ்நாட்டில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரியில் தான் அரசு உயர் சிறப்பு மருத்துவர்கள் அதிகமாக இருக்கிறது. அவ்வாறு இருக்கின்ற பொழுது நமது இடங்கள் பறிக்கப்பட்டால் அது நமக்கு மிகப்பெரிய இழப்பாகும். ஆனால் அதே சமயத்துல மிக குறைவான இடங்களை கொண்ட அல்லது சில மாநிலங்களில் இடங்களே இல்லை, அப்படிப்பட்ட மாநிலங்கள் லாபகரமா இருக்கும், அது சாதகமா இருக்கும். எனவே ஒரு சில மாநிலங்களில் எங்கெங்கெல்லாம் அதிகமான இடங்கள் இருக்கோ அந்த மாநில கண்ணில் சுண்ணாம்பையும், இடங்களே இல்லாத அல்லது குறைவான இடங்கள் இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு கண்ணில் வெண்ணெய் தடவை மாதிரி ஒன்றிய அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அது உச்ச நீதிமன்றமும் உதவி செய்து கொண்டிருக்கிறது என்பது வேறையானது. எனவே இத்தகைய முறைக்கு முடிவு கட்ட வேண்டும். 100 விழுக்காடு இடங்கள் பறிபோன பிறகு தமிழ்நாடு அரசு, தமிழ்நாட்டில் சில அரசு டாக்டர் சங்கமும் உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு தொடர்ந்து
தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த இடங்களில் 50 விழுக்காடு இடங்கள் அரசு மருத்துவர்களுக்கு, மீதி 50 விழுக்காடு இடங்கள் அகில இந்திய தோப்பு என்ற அடிப்படையில தீர்ப்பு வழங்கப்பட்டது. எனவே அந்த அடிப்படையில கவுன்சிலிங் 2 கட்ட கவுன்சிலிங் நடந்திருக்கு. 2 கட்ட கவுன்சிலிங் பிறகு இருக்கக்கூடிய காலி இடங்களை மீண்டும் அகில இந்திய தோப்பு வழங்கக்கூடிய ஒரு சூழல் 2-3 ஆண்டுகளாக நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழ்நாட்டு இடங்கள் வேற மாநிலத்தில் மாநிலம் செல்கிறது. தமிழ்நாட்டு அரசு மருத்துவம் பாதிக்கப்படுகிறார்கள். எனவே இந்த முறைக்கு தீர்வு வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. எனவே 2016ஆம் ஆண்டுக்கு முன்பாக என்ன நிலை இருந்ததோ அதே நிலையை மீண்டும் தமிழ்நாட்டில் கொண்டு வர வேண்டும். அதுக்கு தேவையான சட்ட நடவடிக்கைகளை தமிழ்நாடு அரசு எடுக்க வேண்டும். அதுபோல ஒன்றிய அரசும் தேசிய மருத்துவ ஆணைய சட்டத்தில் ஒரு திருத்தத்தை கொண்டு வந்து மாநிலங்களை உரிமைகளை பாதுகாக்க வேண்டும். உயர் சிறப்பு மருத்துவ படிப்புகளில் எவ்வளவு இடங்கள் இருந்தாலும் அந்த இடங்கள் அனைத்துமே அந்தந்த மாநிலங்களுக்கு தான் சொந்தம் என்ற அடிப்படையில சட்டத்தை ஒன்றிய அரசு கொண்டு வர வேண்டும். மாநில உரிமையை பாதுகாக்க வேண்டும். மாநில உரிமையை மீண்டும் வழங்க வேண்டும். அதே தமிழ்நாடு அரசு மாநில உரிமையை மீட்டெடுக்க வேண்டும் என நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம். அதற்கடுத்து மிக முக்கியமாக கவுன்சிலிங்ல 2 கட்ட கவுன்சிலிங் முடிஞ்ச பிறகு அவர்கள் மீதி உள்ள இடங்களை நாங்கள் அகில இந்திய தோப்பு கொடுக்குறோம்னு சொல்லிட்டு பொழுது அது பல்வேறு சிக்கலை உருவாக்குது. அப்ப தமிழ்நாட்டுல கட் ஆஃப் குறைக்காம 2 கட்ட முடிச்சிடறாங்க, கவுன்சிலிங் முடிச்சிடறாங்க. ஆனா அகில இந்திய தோப்பு போன பிறகு கட் ஆஃப் குறைக்கிறாங்க. அப்ப இதன் காரணமாக தமிழ்நாட்டு அரசு மருத்துவம் பாதிக்கப்படும். அப்ப நீங்க கட் ஆஃபை குறைத்து தமிழ்நாட்டு மருத்துவர்கள் மீண்டும் ஒரு வாய்ப்பை கொடுத்து விட்டு அதன் பிறகு இடங்கள் காலியா இருந்தால் அதை அகில இந்திய தோப்பு இங்க கொடுக்கலாம், ஆட்சேபனை கிடையாது. என்ன சொல்ல பல இடங்கள் காலியாக போறதுங்கிறது நம்ம யதார்த்தத்தில் பார்க்கணும். அதுலயும் கூட நாங்க என்ன சொல்றோம்னாக்க அவ்வாறு தமிழ்நாட்டுல அரசு மருத்துவர்களுக்கான கட்டணம் குறைத்த பிறகு இடங்கள் காலியாக இருந்தால் அந்த இடங்களை தமிழ்நாட்டில் உள்ள தனியார் மருத்துவர்கள் தான் கொடுக்க வேண்டும், நான் சர்வீஸ் கேண்டிடேட்ஸ். அப்ப அவர்களும் எடுக்காத பட்சத்தில் மீதி இருந்தால் வேணா தமிழ்நாடு அரசாங்கமே வேறு மாநிலத்துக்கு கொடுக்குறோம்னு சொல்லி அவங்களே அட்மிட் பண்ணலாம், தமிழ்நாடு அரசு அட்மிட் பண்ணலாம். அப்படிப்பட்ட முறைதான் மாநில உரிமையை முழுமையாக பாதுகாக்கக்கூடிய வகையில் இருக்கும். எனவே ஆகிய தேவையான நடவடிக்கைகளை தமிழ்நாடு அரசு எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம். எனவே உயர்சிறப்பு மருத்துவ படிப்பை பொறுத்த மட்டில் தமிழ்நாட்டு இடங்கள் கடைசியாக நிரம்புகின்ற வரை தமிழ்நாடு அரசு மட்டுமே மாநில சேர்க்கை நடத்த வேண்டும். எந்த வகையிலும் ஒன்றிய அரசு நேரடியாக தமிழ்நாடு அரசுடைய அந்த உயர் சிறப்பு மருத்துவ படிப்புகளுக்கு மாநில சேர்க்கை நடத்தக்கூடாது என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. எனவே அதை ஒன்றிய அரசு புரிந்து கொண்டு மாநில உரிமையை காக்கக்கூடிய வகையில் செயல்பட வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம். அதுக்கடுத்து மிக முக்கியமாக தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, ஆல் இந்தியா லெவலில் அகில இந்திய லெவல்லையே பல மாநிலங்கள்ல தனியார் மருத்துவக் கல்லூரிகள்ல நிகர்நிலை மருத்துவ பல்கலைக்கழகங்கள்ல கடந்த சில ஆண்டுகளாகவே உயர் சிறப்பு மருத்துவ படிப்பு இடங்கள் காலியாக செல்கின்றன. அதற்கான காரணங்களை கண்டறிகின்ற பொறுப்பு அரசுக்கு இருக்கு, ஒன்றிய அரசுக்கு இருக்கு, மாநில அரசுக்கு இருக்கு. மிக முக்கியமான பிரச்சனை என்னக்க தனியார் மருத்துவர்கள் கட்டணம் அதிகம், கட்டண கொள்ளையில் ஈடுபடுகிறார்கள். தனியார் நிகர்நிலை பல்கலைக்கழகம் கொள்ளையோ கொள்ளை. அங்கே சாதாரண மத்திய தேர்தல் படிக்க முடியாது. ஏன்னா அப்படிப்பட்ட சூழல்ல அங்கே பல இடங்கள் காலியாக போகிறது. அதுக்கடுத்து மிக முக்கியமாக பல இடங்கள்ல பல மாநிலங்கள்ல போதிய அளவுக்கு அந்த மருத்துவர்களுக்கு பயிற்சி கால உதவியூதியத்தை வழங்குவதில்லை. இப்ப தமிழ்நாட்டில் பயிற்சி கால உதவியூதியம் மிக குறைவாக இருக்கிறது. ஒன்றிய அரசுடைய கட்டுப்பாட்டில் உள்ள இடங்களை ஒப்பிடுகின்ற பொழுது தமிழ்நாட்டில் வேறு சில மாநிலங்கள் ஒப்பிடுகின்ற பொழுது தமிழ்நாட்டில் உயர் சிறப்பு மருத்துவ படிப்பு, முதுநிலை மருத்துவ படிப்பு, அதே போலவே பயிற்சி மருத்துவர்கள் இவர்களுக்கான ஊதியம் மிக மிக குறைவாக இருக்கிறது. எனவே முதுநிலை மருத்துவ படிப்பு நமது மாநில மாணவர்கள் வேற மாநிலத்துக்கு போகிறார்கள். உயர் சிறப்பு மருத்துவ படிப்பு தமிழ்நாட்டில் எடுக்க மாட்டாங்க, வேற மாநிலத்தில் எடுத்து போறேன் என்று நிற்கிறார்கள். எனவே அது மிக முக்கியமான காரணம் தமிழ்நாட்டில் அந்த பயிற்சி கால ஊதியம் குறைவா இருப்பதுதான். எனவே அந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டிய பொறுப்பு இருக்கு. அப்புறம் அந்த பாண்ட் சொல்லக்கூடிய ஒப்பந்தம், இந்த ஒப்பந்தத்தில் என்ன பண்றாங்கன்னாக்க நீங்கள் படிப்பை முடித்துவிட்டு 3 ஆண்டு 4 ஆண்டு அந்தந்த மாநிலங்களே பணியாற்றணும்னு சொல்லி ஒவ்வொரு மாநிலமும் தங்களுடைய மாநிலத்துக்கு ஏற்ப விதிமுறைகள் வைத்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் 2 ஆண்டு பாண்டு வச்சிருக்காங்க. அப்ப இது போன்ற சிக்கல் இருக்கிறதால இடங்கள் காலியா போகுது. அதுக்கடுத்து நீங்க மருத்துவம் கார்பரேட் மயமாகுது, மிக வேகமாக வணிக மயமாகிறது. இன்னும் அப்படிப்பட்ட சூழல்ல எந்த உயர் சிறப்பு மருத்துவ படிப்பை படித்தால் மார்க்கெட் வேல்யூ அதிகம், சந்தையில அதிகமான மதிப்பு இருக்கும், அதிகமான வருவாய் ஈட்ட முடியும் என்று நினைக்கிறார்களோ அந்த படிப்பு தான் எடுக்கிறாங்க. அப்ப அந்த இடத்துல பார்க்கின்ற பொழுது தனியாக சுயமாக தொழில் செய்து அதிகமாக வருவாய் ஈட்ட முடியாத படிப்பை எடுக்க மாட்டேங்கிறாங்க. கார்பரேட் மருத்துவமனையில் வேலைவாய்ப்பு கிடைக்காது என்ற படிப்பை எடுக்க மாட்டேங்கிறாங்க. அதே போலவே நம்ம தனியாக சம்பாதிக்க முடியாத நிலை இருக்கின்ற அப்படிப்பட்ட இடங்களே எடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்ப இதுவும் மிக முக்கியமான காரணமாக இருக்குது. அப்ப சில படிப்புகள்
தொடர்ந்து எவ்வளவுதான் கட் ஆஃப் மார்க்கை குறைச்சா கூட கட் ஆஃப் ஜீரோ கொண்டாலும் கூட பல இடங்கள்ல இன்றைக்கு உயர் சிறப்பு மருத்துவ படிப்பிடங்கள் காலியாக செல்கின்றன. இதற்கு மிகப்பெரிய அளவுக்கு சமூக பொருளாதார காரணிகள் காரணமாக இருக்கின்றன என்பதை பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதற்கு முடிவு கட்ட வேண்டும். அதுக்கடுத்து ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அரசு மருத்துவர்கள் இடஒதுக்கீடு இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்க அரசு மருத்துவர்களுக்கான நிரந்தர பணி என்பது படிப்படியாக குறைக்கப்பட்டு வருகிறது, ஒழித்து கட்டப்படுகிறது. எல்லா இடங்களிலும் ஒப்பந்த முறை, கான்ட்ராக்ட் முறை, தற்காலிக முறை, அவுட் சோர்சிங் முறைன்னு மருத்துவர்கள் நியமிக்கிறாங்க. அரசு மருத்துவமனை தனியார் மயமாக்கப்படுகிறது. மாவட்ட மருத்துவமனை தனியார் கொடுத்து பிபிபி மாடல்ல மெடிக்கல் காலேஜ் ஆரம்பிக்கிறாங்க. பிபி மாடல் மெடிக்கல் காலேஜ் ஆரம்பிக்கிறது தனியார் மருத்துவமனையில மாறி போயிருக்கு. அப்ப அங்கு ஒரு பணியாற்றுகிற அரசு மருத்துவர்கள் இருக்க மாட்டாங்க. அதுவே மாவட்ட மருத்துவமனையில என்ன நடக்குதுனாக்க முதுநிலை மருத்துவ மாணவர்களையே டிஆர்பி என்று சொல்லக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் ரெசிடென்ஸ் ப்ரோக்ராம் என்று சொல்லக்கூடிய வகையில கட்டாயமா 3 மாதம் போய் மாவட்ட சுகாதார சேவை திட்டம் கீழே மாவட்ட மருத்துவமனை, வட்டார மருத்துவமனை போன்ற பல்வேறு மருத்துவமனையில 3 மாதத்துக்கு சேவை செய்யணும்னு சொல்றாங்க. அப்ப அதன் காரணமாக அங்கே புதிய பணியிடங்கள் உருவாக்கப்படவில்லை. அப்ப அதன் காரணமாக புதிய வேலைவாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது. அப்போ ஒரு பக்கம் வேலைவாய்ப்பு ஒழித்து கட்டப்படுகிறது, இன்னொரு பக்கம் அரசு மருத்துவமனை தனியார் மயமாகிறது, இன்னொரு பக்கம் அரசு மருத்துவமனையில் எல்லாம் ஒப்பந்தம், கான்ட்ராக்ட், அவுட் சோர்சிங் ஆகிறது. அவ்வாறு இருக்கின்ற பொழுது அரசு மருத்துவர்களுக்கான இடஒதுக்கீடு இருந்தாலும் கூட அது ஏற்று சுரக்காய் கறிக்கு உதவாது என்ற அடிப்படையில் இன்றைக்கு இருக்கக்கூடிய போக்கை பார்க்கின்றோம். எனவே இது போன்ற பல்வேறு காரணங்கள்தான் அதிகமான இடங்கள் காலியாக போடுவது பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. எனவே இது குறித்து விரிவாக ஆராய வேண்டிய அவசியம் இருக்கு. அதுக்கடுத்து இந்த பிரச்சனை தீர்க்கணும். அதுக்கடுத்து மிக முக்கியமாக இன்னைக்கு மருத்துவக் கல்வியில எம்பிபிஎஸ் இருக்கட்டும் அல்லது எந்த ஒரு மருத்துவ படிப்பா இருக்கட்டும், அதுல வந்து அடித்தட்டு சமூகத்தை சேர்ந்த மாணவர்களும் ஏழை மாணவர்களும் போதிய அளவுக்கு இடம்பெற முடியவில்லை. குறிப்பாக எம்பிபிஎஸ் படிப்புல பாத்தீங்கன்னாக்க ஏழை மாணவர்கள், அடித்தட்டு சமூகத்தை சேர்ந்த மாணவர்கள் தொடர்ந்து புறக்கணிக்கக்கூடிய நிலை இருக்கிறது. அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கான 7.5 விழுக்காடு இடஒதுக்கீட்டு மூலமாக தான் ஓரளவு சரி செய்யப்பட்டது. கடந்த 4-5 ஆண்டுகளாக ஏறத்தாழ 4000 அரசு பள்ளி மாணவர்கள் எம்பிபிஎஸ் படிப்பில் பிடிஎஸ்சி சேர்ந்திருக்கிறார்கள். எனவே அந்த இடஒதுக்கீடு தான் பயனளிக்கிறது. எனவே அந்த அடிப்படையில அது முழுமையாக பிரச்சனை தீர்க்கவில்லை. ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகள்ல ஒட்டுமொத்த பள்ளியில பார்க்கின்றது அரசு பள்ளியுடைய எண்ணிக்கை வந்து ஏறத்தாழ 48 விழுக்காடுக்கு மேல. 48 விழுக்காடுக்கு மேல இருக்கக்கூடிய அரசு பள்ளியை சேர்ந்த மாணவர்கள் இந்த 7.5 விழுக்காடு தான் அதிகபட்சம் இன்னைக்கு வந்து அரசு மருத்துவர்கள் சேர்றாங்க, தனியார் மருத்துவர்கள் உட்பட. அப்ப மிக குறைவான எண்ணிக்கை. அப்ப இப்படிப்பட்ட ஒரு போக்கு சமூக அநீதியா இருக்குது, சமூக நீதிக்கு எதிராக இருக்கிறது. எனவே மருத்துவ கல்வி மாணவர் சேர்க்கையில் ஏழை மாணவர்களும் அடித்தட்டு சமூக மாணவர்களும் தொடர்ந்து புறக்கணிக்கப்படுவதற்கான முழுமையான காரணங்களை கண்டறிந்து அது உரிய பரிந்துரை மேற்கொண்டு அதை சரி செய்வதற்காக ஒரு குழுவை தமிழக அரசு உடனடியாக நியமிக்க வேண்டும். ஏற்கனவே ஏகேராஜன் குழு கூட்டிருந்தாங்க. அதை போன்ற ஒரு குழு அது ஒரு முழுமையாக எனக்கு ஆய்வு செய்யவில்லை. எனவே மருத்துவக் கல்வி மாணவர்களோ சகல பிரச்சனைகளையும் ஒட்டுமொத்தமாக ஆராயக்கூடிய வகையில ஒரு குழுவை தமிழ்நாடு அரசு உடனடியாக நியமிக்க வேண்டும் என சமூக சமத்துவத்திற்கான டாக்டர்ஸ் சார்பாக நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம். அதுக்கடுத்து மிக முக்கியமாக இன்றைக்கு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னாக்க நீட் நுழைவுலேருந்து விலக்கு கேட்கிறோம். அந்த நீட் நுழைவுலேருந்து விலக்கு வழங்கப்படவில்லை. நாங்கள் உயர் சிறப்பு மருத்துவ படிப்பு, முதுநிலை மருத்துவ படிப்புக்கு நீட்டிலிருந்து விலக்கு வேணும்னு சொன்னோம். தமிழ்நாட்டில் உள்ள இடங்களில் தமிழ்நாடு அரசு தனியாக நுழைவுத்தேர்வை ஏற்கனவே நடத்தி கொள்ள அனுமதி வேணும்னு சொன்னோம். அப்ப இளநிலை மருத்துவ படிப்பு, முதுநிலை மருத்துவ படிப்பு, உயர் சிறப்பு மருத்துவ படிப்பு மூன்றுக்குமே தமிழ்நாடு அரசுடைய கட்டுப்பாட்டில் உள்ள இடங்களுக்கு நீட்டிலிருந்து விலக்கு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். ஆனா அதே சமயத்துல ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள இளநிலை மருத்துவ இடங்கள், முதுநிலை மருத்துவ இடங்கள், உயர் சிறப்பு மருத்துவ இடங்களுக்கு நீட் நுழைவு தேர்வு அவசியம். அது நீட்டு பேர் இருக்கா, வேற ஒரு பேர்ல கூட இருக்கலாம். தேசிய அளவிலான ஒரு நுழைவு தேர்வு அவசியம். தேசிய அளவிலான நுழைவு தேர்வு இல்லாம வெவ்வேறு மாநிலங்கள்ல மாணவர்கள் சேர முடியாது. அதே போல எம்பிபிஎஸ் மதிப்பெண் வைத்துக் கொண்டு பிஜியில் சேர முடியாது, பிஜி மதிப்பெண்ணை வைத்துக் கொண்டு உயர் சிறப்பு மருத்துவத்தில் சேர முடியாது, +2 மதிப்பெண்ணை வைத்துக் கொண்டு அகில இந்திய தொகுப்புலையோ, ஜிப்பர்லயோ, எய்ம்ஸ்லயோ அல்லது ஒன்றிய அரசுடைய கட்டுப்பாட்டில் உள்ள இடங்களிலே சேர முடியாது. எனவே அவ்வாறு இருக்கிற பொழுது ஒன்றிய அரசுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இளநிலை, முதுநிலை, உயர் சிறப்பு மருத்துவ படிப்புகளுக்கு ஒரு தேசிய நுழைவு தேர்வு என்பது அவசியப்படுகிறது. அதை நடத்தியே தீர வேண்டும். ஆனா அதே சமயத்துல ஒன்றிய அரசு நுழைவு தேர்வு நடத்தக்கூடாது, முழுமையாக நீட்டே ஒழிச்சு கட்டணும் என்ற வாதம்னா சரியான வாதமாக இருக்க முடியாது என்பதையும் நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டும்.
எனவே நீட் நுழைவுத்தேர்வில் ஏராளமான பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனை சரி செய்யப்பட வேண்டும். நீட் நுழைவுத்தேர்வில் பிரச்சனை இருக்கிறது என்பதற்காகவே அகில இந்திய அளவில் நுழைவுத்தேர்வு வேண்டாம் என்ற நிலைக்கு போவது என்பது சரியான நிலைப்பாடாக இருக்க முடியாது. அவ்வாறு செய்தால் அது தனியார் மருத்துவக் கல்லூரிகளிலும் நிகர்நிலை மருத்துவக் கல்லூரிலும் சாதகமாக இருக்கும். தனியார் மருத்துவக் கல்லூரியில் பிஜி தனியார் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைப்பாங்க, சூப்பர் சொல்லி தனியாக வைப்பாங்க. அப்ப அதன் மூலமாக அவங்க எவ்வளவு வேணாலும் பேரளவுக்கு நுழைவு எடுத்துட்டு பணத்தை வாங்கிட்டு அட்மிஷன் போட்டுருவாங்க. அதே போல எம்பிபிஎஸ் அவங்களுக்கு நுழைவு எடுத்துட்டு பேரளவுக்கு எடுத்துட்டு அவங்களுக்கு பணத்தை வாங்கிட்டு அட்மிஷன் போட்டுருவாங்க. இந்தியா முழுவதும் 300க்கும் மேற்பட்ட தனியார் மருத்துவர்கள் இருக்கிறது. 50க்கும் மேற்பட்ட நீர்நிலை மருத்துவ பல்கலைக்கழகங்கள். அதெல்லாம் கட்டுப்படுத்த முடியாது. அப்ப இதெல்லாம் கட்டுப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கு. அதுக்கு நுழைவுத் தேர்வு அவசியம். அந்த நுழைவுத் தேர்வு மதிப்பெண் அடிப்படையில் தான் மாணவர்கள் நடத்த வேண்டும். அதே போலவே மாணவர் சேர்க்கையை மாநில அரசுடைய கட்டுப்பாட்டில் உள்ள இடங்களுக்கு மாநில அரசுடைய அத்தாரிட்டியும், ஒன்றிய அரசுடைய கட்டுப்பாட்டில் உள்ள இடங்களுக்கு ஒன்றிய அரசுடைய அத்தாரிட்டி மட்டும்தான் மாணவர்கள் நடத்த வேண்டும். எந்த ஒரு நேரத்திலையும் நேரடியாக இளநிலை மருத்துவ படிப்பிலேயோ, முதுநிலை மருத்துவ படிப்பிலேயோ, உயர்சிறப்பு மருத்துவ படிப்பிலேயோ, தனியார் மருத்துவக் கல்லூரி, நிகர்நிலை மருத்துவக் கல்லூரிகளுமோ நேரடியாக மருத்துவ மாணவர்கள் நடத்தக்கூடாது. ஒரு சீட்டை கூட அவங்க ஃபில்அப் பண்ண விடக்கூடாது. ஸ்ட்ரே கவுன்சிலிங், அதே போலவே மாப்பப் கவுன்சிலிங் போன்ற கவுன்சிலிங்கை தடை செய்ய வேண்டும். அவ்வாறு தடை செய்வதன் மூலமாகத்தான் அரசாங்கமே நேரடியாக மாணவர் சேர்க்கை என்ற போதுதான் முறைகேடுகள் தடுக்க முடியும் என்பதை நாங்கள் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறோம். அதையெல்லாம் நடைமுறைப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்குது. அதுக்கடுத்து நீட் நுழைவுத் தேர்வுல ஏராளமான பேருக்கு போட்டி போடுறாங்க. 27 லட்சம் பேர் போட்டி போடுறாங்க. இது ஏன்? ஒன்றிய அரசு தான் காரணம். அப்ப மாநில அரசுகளுக்கு, மாநில அரசு கட்டுப்பாட்டில் உள்ள இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கு நீட்ல இருந்து விலக்கு வழங்கிவிட்டால் அந்த எண்ணிக்கை குறைஞ்சிடும். யாரெல்லாம் மத்திய அரசு இடங்களில் போட்டி போறாங்களோ அவங்க மட்டும் தான் நீட் எழுதுவாங்க. எல்லா மாநிலங்களும் எந்த வகையில மாநில அரசு நடந்தீங்களோ அந்த வகையில் நடத்தீங்களான்னு சொல்லிட்டு என்எம்சி ஆக்ட்ல ஒரு திருத்தத்தை கொண்டு வந்தா போதும். இப்ப பல மாநிலங்களும் தனியார் நுழைவுத் நடத்துறாங்க. தமிழ்நாட்டில் பிளஸ் டூ அடிப்படையில் மாணவர்கள் எடுத்தோம். அதுக்கு முன்பாக பிளஸ் டூ மாணவர் மதிப்பெண் பிளஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் 2 மார்க்கை சேர்த்து மாணவர்கள் எடுத்தோம். இது போன்று எந்தெந்த மாநிலங்கள் எப்படி கடைபிடிக்க வேண்டுமோ அதற்கான முழுமையான உரிமையை கொடுத்து மாநில அரசு கட்டுப்பாட்டில் உள்ள இடங்களுக்கு மாநில அரசு மாணவர் சேர்க்கை நடத்தி கொள்ளலாம் சொல்லி அந்த திருத்தத்தை கொண்டு வந்து விட்டால் 27 லட்சம் பேர் போட்டி போட மாட்டாங்க. அதுக்கடுத்து ஏஜ் லிமிட் கிடையாது, அட்டம் லிமிட் கிடையாது. அதுக்கடுத்து பிளஸ் டூ எக்ஸாம் ரிசல்ட் வர்றதுனால நீட் அப்ளை பண்ண சொல்றாங்க. அப்ப பிளஸ் டூல ஃபெயில் ஆனா கூட நீட் எழுதுறாங்க. அப்ப இது எண்ணிக்கை அதிகரிக்குது. அப்ப பிளஸ் டூ தேர்வு முடிவு வந்த பிறகு அதுல பொது போட்டியாளர்களுக்கு அறிவியல் பாடத்துல 60% மதிப்பெண் வாங்கியிருக்கணும். எஸ்சி எஸ்டியா இருந்தா 50 விழுக்காடு மதிப்பெண்ணை சயின்ஸ் சப்ஜெக்ட்ல வாங்கியிருக்க வேண்டும் கண்டிஷனை போட்டு அவர்கள் தான் நீட்டுக்கு அப்ளை பண்ணலாம்னு சொன்னாங்க. இந்த எண்ணிக்கை குறையறதுக்கு வாய்ப்பு இன்னும் நிறைய குறையும். அதே போல நீங்க என்ன பண்றாங்க, மத்திய அரசுடைய நர்சிங் கோர்ஸ், பேராமெடிக்கல் கோர்ஸ், ஆயுஷ் படிப்பு இது எல்லாத்தையும் நீட்டை கொண்டுட்டாங்க. அப்ப எண்ணிக்கை மேலும் அதிகரிக்குது. அப்ப இந்த எண்ணிக்கையை குறைப்பதற்கான முயற்சியை ஒன்றிய அரசு செய்ய முடியும், செய்யலாம், அதை செய்ய வேண்டும். எனவே அதற்கான யோசனை தான் சொன்னோம். அதுக்கடுத்து ஆண்டோறும் 2 முறை நீட் தேர்வு நடத்தலாம். அது ராதாகிருஷ்ணன் கமிட்டி கூட சொல்லியிருக்கிறது. அதே போல நாங்களுமே அதை நீண்ட காலமா வலியுறுத்துறோம். அவ்வாறு வருகின்ற பொழுது ஆண்டுக்கு 2 முறை தேர்வுனாக்க எந்த தேர்வுல அதிகமான மதிப்பெண் பெறாங்களோ அந்த மதிப்பெண் எடுத்துக் கொண்டு மருத்துவர்கள் செய்யலாம் என்பதாக அங்கேயும் போட்டி குறைகிறது என்பதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. எனவே ஏராளமான சீர்திருத்தங்களை செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது. எனவே நீட் வினாத்தாள் கசிவுக்கு ஒன்றிய அரசும் தேசிய தேர்வு முகமையும் தான் பொறுப்பேற்க வேண்டும். எனவே தேசிய தேர்வு முகமை திறமையாக தேர்வுகளை நடத்தவில்லை என்பது தெளிவாகிறது. எனவே தேசிய தேர்வு முகமையை கலைக்க வேண்டும். அதுக்கு பதிலாக யூபிஎஸ்சி போன்று அரசுக்கு பதிலளிக்கக்கூடிய, நாடாளுமன்றத்துக்கு பதிலளிக்கக்கூடிய கடமைப்பட்டுள்ள ஒரு அமைப்பை, யூபிஎஸ்சி போன்ற ஒரு அமைப்பை, ஒரு அரசியல் சட்ட ரீதியான அமைப்பை உருவாக்க வேண்டும் என நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம். இப்ப நீட்ல மட்டும் முறையீடு இல்லை, நீட்ல மட்டும் வினாத்தாள் கசியல. சிபிஎஸ்இ அதுல பாத்தீங்கன்னாக்க விடைத்தாள் திருத்துதலே மிகப்பெரிய முறைகேடு. அதுல மிகப்பெரிய பிரச்சனை நடந்து இன்னைக்கு மாணவர்கள் சிபிஎஸ்இ எக்ஸாம் எழுதிய மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. எனவே அதற்கு ஒன்றிய அரசு தான் பொறுப்பு. எனவே தேர்வு என்பது வணிகமயமாகிட்டது. பேப்பர் திருத்துறது, தேர்வு நடத்துறது, கொஸ்டின் பேப்பர் தயார் பண்றது, எக்ஸாம் கண்டக்ட் பண்றது, இது எல்லாமே பாத்தீங்கன்னாக்க தனியார் நிறுவனங்கள் கான்ட்ராக்ட் இருக்கிறாங்க. இதுதான் ஊழல் முறைக்கு மிக முக்கியமான காரணமா இருக்கு. சிபிஎஸ்இ மாணவர்களுடைய பேப்பரை திருத்துகின்ற பணியை தனியார் பண்றதுனால பிரச்சனை. அப்ப இதற்கு ஒன்றிய அரசு பொறுப்பேற்க வேண்டும். தர்மேந்திர பிரதான் அவர்கள் பொறுப்பேற்று உடனடியாக அவர் பதவி விலக வேண்டும் என நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொண்டோம். அதுக்கடுத்து ராதாகிருஷ்ணன் கமிட்டி என்ற கமிட்டி அமைக்கப்பட்டது 2 ஆண்டுகள் முன்பாக. நீட் முறைகேடு வந்த பிறகு
ஒரு கமிட்டி அமைச்சாங்க. இதே மாதிரி பேப்பர் லீக் அமைச்சு கொஸ்டின் பேப்பர் லீக் ஆச்சு. அப்ப ராதாகிருஷ்ணன் குழு அமைக்கப்பட்டது. அந்த குழுவுடைய பரிந்துரை எதையுமே NTA-யும் நடைமுறைப்படுத்தவில்லை, ஒன்றிய அரசு நடைமுறைப்படுத்தவில்லை. எனவே நீட் நுழைவுத்தேர்வை ஆன்லைன் மூலமாக நடத்துவதன் மூலமாக நம்ம கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆன்லைன் டெஸ்டாக மாற்றுவதன் மூலமாக இந்த கொஸ்டின் பேப்பர் லீக் ஆக தடுக்க முடியும். எனவே இன்னைக்கு ராணுவ ஹெலிகாப்டர் பயன்படுத்த போறாங்க, ராணுவ விமானத்தை பயன்படுத்தணும்னு சொல்றாங்க. அதுலேயும் கூட பிரச்சனை வருவது வாய்ப்பு இருக்கிறது. எனவே அப்படிப்பட்ட கொஸ்டின் பேப்பரை லீக் ஆக தடுக்கணும்னாக்க கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆன்லைன் தேர்வை கொண்டு வர வேண்டும் என நாங்கள் வலியுறுத்தி ஒன்றிய அரசை கேட்டுக்கொள்கின்றோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்க இன்னைக்கு தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீஸ் கார்பரேஷன் மூலமா மருந்துகளை கொள்முதல் பண்ணி அரசு மருத்துவம் வழங்குறாங்க. அண்மையில பார்த்தீங்கன்னாக்க புதுக்கோட்டை மருத்துவமனையில டெக்ஸாமெதாசோன் என்ற ஒரு ஊசி மருந்தை செலுத்தியதன் காரணமாக ஒரு நர்சிங் ஸ்டூடெண்ட் இறந்து போனாங்க. அது மாதிரி 2-3 சம்பவம் அங்கே நடந்திருக்கு. அப்ப பல இடங்களில் இது மாதிரி நடந்திருக்கும் தெரியல. திருச்சி நடந்திருக்கு. அப்ப என்னன்னாக்க இது போன்று பல இடங்கள்லையும் தரமற்ற மருந்துகள் பயன்பாடு தொடர்ந்து நீடிக்கிறது. தனியார் மார்க்கெட்ல தரமில்லாத மருந்துகள்லாம் இருக்கிறது. கலப்பட மருந்துகள் விற்கப்படுகிறது, காலாவதியான மருந்துகள் விற்கப்படுகிறது, அறிவியலுக்கு புறம்பான காம்பினேஷன் உள்ள மருந்துகள்லாம் இன்னைக்கு விற்கப்படுகிறது. இவற்றெல்லாம் தடுக்க வேண்டிய பொறுப்பு ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இருக்கு. எனவே தமிழ்நாடு அரசு மருத்துவர்களின் தரமான மருந்துகளை குறைவான செலவுல கொள்முதல் செய்து வழங்க வேண்டிய பொறுப்பு இருக்கு, கடமை இருக்கு. அப்படின்னாக்க தமிழ்நாட்டில் மருத்துவத்துறைக்கு ஒதுக்கப்படுகிற நிதியில பெரும்பாலான நிதி எங்க போகுதுனாக்க மருந்துகள், மருத்துவ உபகரணங்கள், மெடிக்கல் டிவைசஸ், எக்யூப்மெண்ட்ஸ் இதெல்லாம் வாங்குறதுல செலவாகும். அப்ப தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீஸ் கார்பரேஷனை வெறும் மருந்து பொருட்களையும் மருத்துவ உபகரணங்களை வாங்கி மருத்துவமனை வழங்கக்கூடிய ஒரு அமைப்பா மட்டும் வச்சிருக்கு. அதுக்கு பதிலாக TNMC மூலமாகவே பொதுத்துறை நிறுவனங்கள் மூலமாக அத்தியாவசிய மருந்துகளையும் சலைன் பாட்டிலு, அந்த ட்ரிப்புக்கான அந்த டியூபு, சிரிஞ்சு, பல்வேறு இன்ஜெக்ஷனு இது எல்லாமே அரசாங்கம் உற்பத்தி செய்ய முடியும். அதுக்கான தொழில்நுட்பம் அவர்கிட்ட இருக்கு. அவ்வாறு இருக்கின்ற பொழுது அப்படிப்பட்ட பொதுத்துறை நிறுவனங்களை உருவாக்கி அரசாங்கம் ஜெனரிக் மருந்துகளை குறைந்த விலைகளில் உற்பத்தி செய்து அதை அரசு மருத்துவமனைகளுக்கு குறைந்த செலவில் வழங்க வேண்டும், குறைந்த கட்டணத்தில் வழங்க வேண்டும். அதே போலவே பொது மார்க்கெட்லேயே அம்மா மருந்தகங்கள் மூலமாகவும் தமிழ்நாடு அரசுடைய மருந்துகள் மூலமாக இருக்கலாம், மத்திய அரசுடைய மக்கள் மருந்துகள் மூலமாக இருக்கலாம், வேறு மாநிலங்களும் வழங்கலாம், வெளிநாடுகளும் ஏற்றுமதி செய்யலாம். அப்ப அதன் மூலமாக புதிய வேலைவாய்ப்புகள் உருவாகும், மக்களுக்கு தரமான மருந்துகள் கிடைக்கும், அரசுக்கு மருந்துகளுக்கும் மருத்துவ பொருளுக்காக செலவாகக்கூடிய கோடிக்கணக்கான ரூபாய்களை மிச்சப்படுத்த முடியும். அந்த பணத்தை நாம் நோயாளிகளுக்கான மருத்துவ செலவுகளுக்கு, இதர செலவுகளுக்கு பயன்படுத்த முடியும். அதை தமிழ்நாடு அரசு செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம். அதுக்கடுத்து தமிழ்நாட்டில் ஒப்பந்த அடிப்படையில் ஏராளமான மருத்துவர்கள் செவிலியர்கள் பணியாற்றுகிறார்கள், பல் மருத்துவர் பணியாற்றுகிறார்கள். புதிய அரசாங்கம் அவர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், அவர்கள் பணி பாதுகாப்பு வழங்க வேண்டும். அர்பன் ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டர்ல ஏற்கால 750 மருத்துவர்கள் பணியாற்றி வருகிறார்கள். அவங்க 3 ஆண்டுகள் மேலாக பணியாற்றுகிறார்கள். அவர்களுக்கு போதிய ஊதிய உரிமை வழங்கப்படவில்லை, பணி நிரந்தரம் வழங்கப்படவில்லை. இதெல்லாம் மிக முக்கியமான பிரச்சனை. இப்போ 3 ஆண்டு சர்வீஸ் முடிச்சாங்க, அதாவது சர்வீஸ் கோட்டா கிடையாது. PG எழுத முடியாது கவர்மெண்ட் கோட்டால, கவர்மெண்ட் ஆஃபீஸும் கோட்டா இருக்கு. ஆனா 3 வருஷமா அரசு மருத்துவமனையில தற்காலிக வேலை செய்யறதுனால அவங்களுக்கு அரசு ஒதுக்கிட்டு போக முடியாது. திரும்ப என்னைக்கு அவங்க MRP எக்ஸாம் வச்சு 12 ஆறாங்களோ அதன் பிறகு 2 ஆண்டு சேவை முடிச்சாதான் அவங்க அரசு மருத்துவ கோட்டால இடஒதுக்கீட்டுல முதுநிலை மருத்துவ படிப்பு போக முடியும். அப்ப இது போன்ற பிரச்சனை தீர்வு தான் ஏற்கனவே சொன்னோம். எனவே அந்த அடிப்படையில அதே போலதான் பல் மருத்துவர்கள் ஒப்பந்த அடிப்படையில 20 ஆண்டுகளா வேலை செய்யறாங்க. அப்ப 20 ஆண்டுகளா வேலை செஞ்சா பல் மருத்துவர்கள் எப்படி MTS போக முடியும், எப்படி அரசு ஒதுக்கீட்டுல போக முடியும்? எனவே இது மிகப்பெரிய பாதிப்பை உருவாக்குகிறது. எனவே தமிழ்நாடு அரசு ஒப்பந்த அடிப்படையில் தற்காலிக அடிப்படையில் மருத்துவர்கள் நியமிக்கவே கூடாது. ஏற்கனவே தமிழ்நாட்டில் NHM மூலமாகவும் அதே போலவே அர்பன் ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டர் போன்ற பல இடங்களில் பணியாற்றக்கூடிய மருத்துவர்கள், பல் மருத்துவர்களுக்கு பணி நிரந்தரம் வழங்க வேண்டும், பணி பாதுகாப்பு வழங்க வேண்டும். அல்ல பெண் மருத்துவர்கள் பார்த்தீங்கன்னாக்க பேறுகால விடுப்பு கூட கிடையாது. முழு ஊதியத்துடன் கூடிய பேறுகால விடுப்பு வழங்கப்பட வேண்டும். 30% ஊதிய உயர்வை வழங்க வேண்டும் என நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம். NHMல பணியாற்றக்கூடிய பல்வேறு மருத்துவ பணியாளர்கள் காசநோய் சிகிச்சை பணியாளர்கள் இன்றைக்கு 30 விழுக்காடு ஊதிய உயர்வு வழங்கப்படவில்லை. மீந்த வர்க்கத்தோட வேலையாக இருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் தோல்வதற்கு இது போன்ற காரணங்கள் மிக முக்கியமான காரணங்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே புதிய அரசாவது மருத்துவத்துறை ஊழியர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு அவருடைய பிரச்சனை தீர்க்க வேண்டும். அதே போல பாத்தீங்கன்னாக்க ஈரோடு மாவட்டத்துல 4 DBC பணியாளர்களுக்கு கடந்த 7 மாதமா ஊதியம் வழங்கப்படவில்லை. கொசு ஒழிப்பு பணியாளர்களுக்கு ஊதியம் வழங்கப்படவில்லை.
எனவே அந்த அந்த கொசு ஒழிப்பு பணியாளர்களுக்கு உடனடியாக ஊதியத்தை வழங்க வேண்டும் என எங்களுடைய சங்கத்தின் சார்பாக நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம். எனவே புதிய அரசுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். புதிய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆனால் அதே சமயத்தில் அவர்கள் எங்களுடைய இந்த கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம். மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர்களை சந்தித்து நேரடியாகவும் இது போன்ற பல்வேறு கோரிக்கைகளை வைத்திருக்கின்றோம். அந்த கோரிக்கையை அவர் கனிவோடு பரிசீலிக்க வேண்டும் என வலியுறுத்தி இந்த ஊடகவியலாளர் சந்திப்பின் மூலமாக கேட்டுக்கொள்கின்றோம்.